எப்பவும் பேங்க் விஷயத்துல உஷாரா இருக்கணும். இங்க மட்டும் இல்ல, போன்ல கூட யாராவது பேங்க்ல இருந்து பேசுறோம், அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, உங்க போன்ல வந்திருக்கிற ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. யாருகிட்டயும் எதையும் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டர், அடிக்கடி பேங்குக்கு வர வேண்டியிருக்கும். அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நான் சலான் ஃபில் பண்றேன், டீடைல் சொல்லுங்க. பேர் என்ன? லக்ஷ்மி. ஓ, செக்ல செக் நம்பர் இருக்கும் பாருங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, அட கொடுங்க. கீழே இருக்குல்ல, இந்த நம்பர் தான் செக் நம்பர். இது உங்களுக்கு செக் கொடுத்த உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர். என்னங்க பேரர் செக்கா? இதுக்கு எதுக்கு இங்க சலானு? இதுக்கு பின்னாடி சைன் பண்ணி கவுண்டர்ல கொடுங்க, கேஷ் கொடுப்பாங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. சரி, முதல்ல ஒரு பேமெண்ட் வாங்கிருக்கீங்க, எனக்கு ட்ரீட் கிடையாதா? லக்ஷ்மின்றது யாரு? நான் தான் சார். உங்க ஆதார் கார்டு கொடுங்க. மேடம், இதுல சைன் பண்ணி என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க மேடம். பணத்தை எண்ணி பார்த்துங்கம்மா. இந்த பணத்துக்கு பின்னாடி தானே இந்த உலகமே ஓடுது. என்ன லட்சுமி அம்மா, உங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுதே, என்ன விஷயமா? எனக்கு இன்னைக்கு சம்பள செக் கொடுத்தாங்க, அந்த சந்தோஷம் தான். அப்படியா? கலக்குங்கம்மா. ஒரு நிமிஷம். இன்னாங்க சிங்காரம். எதுக்குமா? உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணுமா? இல்ல சிங்காரம், அன்னைக்கு நீங்க எனக்கு மருந்து வாங்குறதுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல,
அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஏம்மா அப்படி பார்த்தா கூட நான் 200 ரூபா தானம்மா கொடுத்தேன். இதுல 300 ரூபா இருக்கேம்மா. 100 ரூபாய் என்னோட அன்பளிப்பு. ரொம்ப நன்றிமா. இதுக்காகவே நீங்க உங்க தொழில இன்னும் பல உயரங்கள் போகணுமா, பல லட்சங்கள் சம்பாதிக்கணுமா. வாழ்த்துக்கள்மா. இந்த பவி எங்க போனா? இன்னும் காணுமே. நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலான்னு பார்த்தா சீக்கிரம் வரமாட்டா போல இருக்கே. அப்புறம் லக்ஷ்மி, காசு இருக்குன்னு அதை வாங்கி இதை வாங்கி ஒரேடியா செலவழிச்சிட கூடாது. இப்பதான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். எப்பவுமே கொஞ்சம் காசு கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். கோயிலுக்கு கொஞ்சம் செஞ்சது போக மீதிய பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, சேமிச்சு வைக்கணும். கம்மியா செலவு பண்ணணும். செலவு பண்ற காசை ஒரு டைரியில கணக்கு எழுதி வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு தேவையானத நாமளே போய் வாங்கணும். அதுக்கப்புறம் பவி பவி வந்துட்டியா நீ? நான் உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க போன? பக்கத்துல கடைக்கு தான் போனேன். ஏன், என்னாச்சு அத்தை? பவி, எனக்கு ஒரு ஹேண்ட்பேக்கும் பர்ஸும் புதுசா வாங்கணும். ஆன்லைன்ல கொஞ்சம் வாங்கி கூட, ஆனா கம்மி பட்ஜெட்ல. என்னத்த இது ஆச்சரியமா இருக்கு. பர்ஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் வெட்டி செலவுன்னு சொல்வீங்க, இப்ப என்னடானா புதுசா வாங்கி தர சொல்றீங்க? அது வந்து பணம் நிறைய இருக்குல்ல, வெளியில போகும்போது அந்த பணத்தை ஜாக்கிரதையா எடுத்துட்டு போக வேண்டாம், அதுக்காக தான். அத்தை, நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும் போலயே. எனக்கு இந்த மாசம் சம்பளம் வந்துருச்சு. எவ்வளவு தெரியுமா? 30,000 ரூபாய். சூப்பர் அத்தை, கங்க்ராட்ஸ். கை கொடுத்த உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல, இரு. இந்தா. எனக்கா? என்னத்த இது? பிரிச்சு பாரு. என்னது? பிரி பிரி. ட்ரெஸ்ஸா? சூப்பரா இருக்கு. புடிங்க புடிங்க. அத்தை, செம்மையா இருக்கு. செம்ம செலக்ஷன். போங்க. என் முதல் சம்பாத்தியத்துல உனக்கு gift கொடுக்கலான்னு நினைச்சேன், அதான். செம்மையா இருக்கு அத்தை. Thank you. எனக்கு இந்த gift குட்டிக்கு. இது நீங்களே அவன்கிட்ட கொடுத்துடலாம்ல அத்தை? ஏற்கனவே நான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுல என் மேல கோவமா இருக்கான். இப்ப இந்த gift அவனுக்கு கொடுத்தா அவன் இன்னும் கோவமாயிடுவான். ஆனா எனக்கு நான் சம்பாதிச்சதுல என்னோட குட்டிக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். இத நீ அவனுக்கு வாங்கின மாதிரி போய் கொடுக்கறியா? ஓகே அத்தை. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க?
என்ன ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற மாதிரி கேக்குற? என்னாச்சு உனக்கு? பின்ன வைஃப் ரூமுக்குள்ள வந்த அப்புறமும் அது கவனிக்காம உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருந்தா இப்படிதான் கேட்கணும். சாரி மை டியர். டேய் கையெடு. ஏன்? எடு. ஓகே எடுத்தாச்சு. எல்லாமே உன்கிட்ட கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கு. கோவத்துல கூட என் பொண்டாட்டி அழகுதான். மாமா இன்னைக்கு ஃபுல் ரொமான்டிக் மூட்ல இருக்கேன். இந்த மாதிரி கையெடு தள்ளி போனா சொல்லக்கூடாது. ஓகே? ஒரு ரொமான்டிக் மூட தூக்கி ஓரமா போடு. அதுக்கு முன்னாடி என் ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குன்னு சரியா சொல்லு பாப்போம். என்ன பெருசா இதுல வச்சிருக்க போற? மேக்கப் கிட்டு, லிப்ஸ்டிக், கேஷ், உன் கார்டு இப்படிதான் இருக்கும். என்ன? இங்க பாரு. என்ன பவி இது? கிஃப்டா? எதுக்கு இப்ப கிஃப்ட் எல்லாம்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க காரணம் எல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? கோச்சுக்காத செல்லம். சரி இதுல என்ன இருக்கு? இதுல ஐயோ அத்தை என்ன வாங்குனாங்கன்னு கேட்க மறந்துட்டேனே. உள்ள என்னவா இருக்கும்? பவி உன்னதான் கேக்குறேன். உள்ள என்ன இருக்கு? நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்து நீ அதை பிரிக்காம உள்ள என்ன இருக்குன்னு என்ன கேப்பியா? அதுக்கு நான் இதை கிஃப்ட் பேக் பண்ணாம சும்மாவே உனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்துருக்கலாமே. ஓகே ஓகே பிரிச்சு பாரு. அப்பதான் உனக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் எனக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். உனக்கு எதுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்? அது எனக்கு நீ சர்ப்ரைஸ் ஆவறத பார்த்து சர்ப்ரைஸா சந்தோஷமா இருக்கும்னு சொல்றேன். சந்தோஷ், கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல இத பிரிச்சு பாரு. சரி பிரிக்கிட்டா? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. பிரி பிரி. சரி பிரிக்கவா? வாவ் சூப்பரா இருக்கு பவி. பவி நானே என் பழைய வாட்ச மாத்தி புதுசா ஒண்ணு வாங்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ எப்படி? உன் வைஃப் ஆச்சே. சரி அதான் பாரு பாரு. நானும் இதே மாதிரி ஒரு வாட்ச் தான் வாங்கணும்னு இருந்தேன். என் மனசு தெரிஞ்சு கிஃப்ட் பண்ணிருக்க. தேங்க்ஸ் பவி. டேய் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்ல கூடாதுடா, அத்தைக்கு சொல்லணும்டா. சூப்பரா இருக்குல்ல? ஆஹா சூப்பர். பவி இந்த வாட்சோட சேர்த்து நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? திஸ் வாட்ச் கிஃப்ட் மை வைஃப்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். ரெடி? என்ன ஹரி சார், வழக்கமா பேங்க் போயிட்டு வந்தீங்கன்னா மூஞ்ச கடுகடுன்னு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்னடானா சந்தோஷமா இருக்கே, என்ன விஷயம்? மனசு சந்தோஷமா இருந்தா அது முகத்துல தெரியும் மேடி. நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்க மாதிரி அப்படி என்ன பேங்க்ல நடந்துச்சு? ஒருவேளை நம்ம ஹரிஸ் கிச்சனோட பல நாள் பாக்கியெல்லாம் செட்டில் ஆயிடுச்சா? அப்படி நடக்கலாம் வாய்ப்பு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் பேங்க்ல லக்ஷ்மியை பார்த்தேன். சார், கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப பேங்க்ல பார்த்தேன், பார்க்ல பார்த்தேன்னு சொல்றதுக்கு உங்களால மட்டும்தான் சார் முடியும். 25 வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க, இப்ப கூட உங்களால ஒய்ஃப் கூட இருக்க முடியல. என்ன கொடுமை சார் இது. என் சூழ்நிலை உனக்கு கிண்டலா போச்சுல?
சரி சொல்லுங்க, லக்ஷ்மி மேடம் எதுக்கு பேங்க் வந்தாங்க? அவங்க கேண்டீன் பேமெண்ட் வாங்க வந்தாங்க. அவங்களோட உழைப்புக்கு முதல் ஊதியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடி. லக்ஷ்மி மேடம் இப்பதான் தான் யாரு தன்னுடைய பலம் என்னன்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள இப்படி தன்னம்பிக்கையோட பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளும் சந்தோஷ் தான் தனக்கு எல்லாம், சந்தோஷ் இல்லாம தன்னால வாழ முடியாதுங்கிற எண்ணத்துல இருந்தவங்க இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. தன்னோட சுயமரியாதைய லக்ஷ்மி மீட்டிருக்காங்க. அவங்க கையில அவங்க உழைப்புக்கு கிடைச்ச பணம் இருக்கு. இனி யார் தயவையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியது இல்லைல்ல. நல்ல விஷயம் சார். அவங்க வாழ்க்கையில இனியாவது கஷ்டப்படாம இருக்கணும். இருப்பாங்க மேடி. அவங்களுக்கு கம்பெனில இருந்து 30,000 ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்காங்க. அதுல எங்க சைன் பண்ணணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன். இனி மாசம் மாசம் இப்படி பணம் வந்தா அவங்க ஏன் கஷ்டப்பட போறாங்க? சார், நீங்க அவங்களுக்கு எவ்வளவு உதவி மறைமுகமா செய்றீங்க. பேசாம அவங்க கிட்ட போயிட்டு நான் தான் உன் ஹஸ்பண்ட், எனக்கு எல்லாம் உரிமையா இருக்கு அப்படின்னு டைரக்டா போய் செய்யுங்களேன். இல்ல மேடி, இப்பதான் லக்ஷ்மி அவங்க சொந்த கால்ல நின்னு இந்த சமுதாயம் அவங்க மேல போட்ட தடைகளை அவங்களாவே உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் நாம எது செஞ்சாலும் அது அவங்க ஓட்டத்துக்கு தடையாதான் இருக்கும். கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இப்போதைக்கு அவங்கள தனியா விடுறது தான் நல்லது. அதோட அவங்களுடைய சக்சஸ தூரத்துல இருந்து ரசிக்கிறது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரிங்க சார், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்க ஒரு விளக்கம் வச்சிருக்க போறீங்க. இதே முரளி மாதிரி கடைசி வரைக்கும் காதல சொல்லாமலே இருக்க போறீங்க. லட்சுமி மேடம் கொடுங்க. நான் இருக்கும்போது நீங்க ஏன் இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் துடைக்கிறேன். மேடம் நீங்க முதலாளியா இருங்க. பரவாயில்ல கந்தசாமி, இதுல என்ன இருக்கு? எல்லாம் நம்ம வேலை தானே. டீ போடுறதுக்கு நடுவுல அப்பப்போ நம்ம கிளீன் பண்ணாதான் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும். அப்பதானே பார்க்க நல்லா இருக்கும். ஒரு டீ குடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். நீங்க யாரு? ஸ்டாஃபா? உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. பரவாயில்லையே, வந்த கொஞ்ச நாள்லயே யார் இங்க வேலை பாக்கறா பாக்கலன்னு கண்டுபிடிக்க தெரியுதே. புத்திசாலிதான். ஆளு பாக்க அம்சமா இருக்கியே. அதான் கான்ட்ராக்ட உனக்கு கொடுத்துட்டாரா அந்த எம்டி? மேடம் யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கோவப்படாத தம்பி, உன் விசுவாசத்தை முதலாளி கிட்ட காட்டு. அது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம பேசக்கூடாதுல்ல. நான் தான் கான்ட்ராக்டர் சுலோச்சனா. உனக்கு முன்னாடி இதே இடத்துல நின்னு கேண்டீனை நடத்தினவ. என் பேரை கேட்டா கொதிக்கிற பாலு கூட சுண்டி போயிடும். சாரி, நீங்க யாருன்னு தெரியல. டீ சாப்பிடுறீங்களா? ஏ, உன்னை பார்த்தா உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி தெரியலையே.
எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்க. இதே கம்பெனில 10 வருஷமா கேண்டீன் நடத்திட்டு இருந்தவனா. நரேந்திரதாஸ் ஒரு வடநாட்டுக்காரன், இங்க டீ மாஸ்டரா இருந்தான். அப்போ அவன் டீய குடிச்சிட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளின இதே ஆபீஸ் தான் இன்னைக்கு ஓன் டீய புகழ்ந்து தள்ளுது. நம்ம வேலையை சரியா செஞ்சா அடுத்தவங்க கண்டிப்பா புகழ்வாங்க. அப்படியா? எனக்கே சொல்லி தரியா? ஆரம்பத்துல நானும் பால்ல தண்ணி கலக்காம தான் டீ போட்டேன். அப்ப என்னமோ நல்லாதான் இருக்கும். அதுக்குன்னு அப்படியே எப்பவும் பண்ண முடியுமா? இது வியாபாரம், சம்பாதிக்கணும். அதுக்குன்னு சில விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். நீயும் போக போக அப்படிதான் பண்ணுவ. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை அதிகமா உழைச்சி சம்பாதிக்கணும். குறுக்கு வழியில சம்பாதிக்க கூடாது.